கிங் காங் வீட்டு கல்யாண விருந்து சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் ட்ரூலிவ் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் co-living space and நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங் 9841228448. சின்ன மக அடுத்த மக கல்யாணத்துக்கு ஷாருக் கான் சார் வந்து கண்டிப்பா இவரு போய் அழைப்பு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா வந்துருவார். இந்த விருந்தோட மட்டும் இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா கூட சினி உலகம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்களா? நீங்க கூப்பிடுவீங்களானே? அவர் கொடுக்காத ரெண்டே பேரு, ஒன்னு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள், இன்னொன்னு ட்ரம்ப். பேசுறது டி ராஜேந்திர என் படத்துல நீ நடிக்கிறடா அப்படின்ட்டு இவெல்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட நம்ப மாட்டாங்க. இவனை நம்பி நீ 2000 ரூபாய் கொடுத்தியா? வடிவேல் அவர்கள் மொய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து எவ்வளவு வச்சாருன்னு கவரை பிரிச்சு நம்ம கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். அது 1 லட்சமா இல்ல 2 லட்சமா? இதை அந்த கொஸ்டின் நான் வந்து பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம கிங்காங் குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய எல்லாரும் குடும்ப சார்பில் மனமார்ந்த நன்றிகளும் அடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக சந்திப்போம். Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Taste Daily. Taste the Daily. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணே. தடபுடலான விருந்து, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அண்ணனோட இந்த விருந்துல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா எங்கள் வீட்டு கல்யாணம் இது. எங்கள் வீட்டு கல்யாணம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அவ்வளோ சந்தோஷம் தான் எங்கள் எல்லாருக்குமே. கல்யாணத்துக்கு வந்து இப்போ நீங்களே பார்த்தீங்க, சிஎம் நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிஎம்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எளியவர்களின் முதல்வர்னு சொன்னேன், அதனால தான் வந்து சிஎம்ஏ வந்துட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சிவகார்த்திகேயன் சார் வந்தார் அப்படின்ட்டு சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்தாங்க. கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க வீட்டுக்கே வந்தாங்க. அது வந்து பெரிய சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம், இந்த சினி உலக சேனலுக்கே தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை எக்ஸ்பிரஸில் அண்ணன் நடிச்சிருப்பாப்புல. ஆமாம், ஷாருக் கான் சார். இப்போ அவருக்கு பத்திரிக்கை வைக்க டைம் இல்லாதனால அவருக்கு கொஞ்சம் போக முடியல. அதனால 2வது மக கல்யாணத்துக்கு என் தலைமையில தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓ, அது எந்த அளவுக்கு சொல்லவே இல்லையானே? இப்போதான் கூல் சுரேஷ் அடுத்த நீ ஒரு போறியாப்பா விருந்து நான் கேட்டேன் சொந்த செலவுல. ஷாருக் கான் சார் வந்து அடுத்த கல்யாணத்துக்கு, சின்ன மக அடுத்த மக கல்யாணத்துக்கு ஷாருக் கான் சார் வந்து கண்டிப்பா இவரு போய் அழைப்பு கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா வந்துருவாரு. ஆனா அம்பானி நானும் கூட போறேன். நானும் அந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஷாருக் கான் சாரோட நானும் நடிச்சிருக்கிறேன். நாங்க 2 பேரும் போய் அவரை கூப்பிட்டு வந்தோம். கண்டிப்பா இப்ப அடுத்தது வந்து இன்னும் நீங்க ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுக்கணும். மதுரவாயில் ஸ்ரீவாரி சில கல்யாண சத்திரம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், பாத்துக்கங்க. இல்ல அது பத்தாது, இன்னும் அதோட நல்ல பெரிய OMC கிரவுண்ட் அந்த மாதிரி இடமா பிடிச்சா OMC. ஆமா, ஓகே. என்ன தலைவா, அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. இல்ல உங்க பவுஸ் என்ன தெரிஞ்சு போச்சு இல்ல? எங்க இருக்காரு இந்த சினி உலக சிக்கந்தர்? எங்க இருக்காரு? அவரே சொன்னேன், போதுங்க இதோட விட்டுனாங்க, இல்ல நாங்க விருந்து வச்சே ஆகணும் அப்படின்னு. இது எங்க போய் முடிவு போறது? ஆனா இந்த விருந்தோட மட்டும் இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா கூட சினி உலகம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா என்ன கூப்பிட மாட்டேங்கிறீங்களா? நீங்க கூப்பிடுவீங்களானே? ஓகே. நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். அதாவது அண்ணன் கிங்காங் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். ஏன்னா சினிமாவிலையும் நடிச்சிருக்கிறோம், கலை நிகழ்ச்சிகள் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுதுமே வந்து மேடை நிகழ்ச்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அண்ணனோட பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா ஒரு சிறந்த மனிதர், யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல மனிதர். அது மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. அண்ணன் உண்டு, அவர் வேலை உண்டு. அடுத்து ஒரு தந்தையாக அவருடைய கடமையை சிறப்பாக செஞ்சுருக்கிறார். நான் இதை அடுத்த 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணியே நான் சொன்னேன்.
ஆனால் ஒரு தந்தையாக உங்கள் கடமையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணன் வந்து அந்த கல்யாணத்தை பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சிஎம் அவர்கள் வந்து ஈவினிங் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவர் வந்து திருவாரூர் ப்ரோக்ராமு, பட் 8:30 மணிக்கு வந்துட்டார். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதனால் அண்ணன்ட்ட நான் சொன்னேன், ஆனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம்னா நீங்கள் வந்து ஒரு தந்தையாக கீர்த்தனாவுக்கும் அந்த நவீனுக்கும் வந்து அண்ணன் கிங்காங் அவர்களும் அவங்களுடைய மனைவியார் கலா அவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டாங்க. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து அண்ணன் வந்து கிரேட். இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. எங்களுக்கும் பொன் பிள்ளைகள்லாம் இருக்குது. நம்ம எப்படி ஒரு கல்யாணத்தை நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா அண்ணன் அந்தளவுக்கு எல்லோருக்கும் பிடித்தமான மனிதர். அதை வந்து சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா எங்கள் தலைவர் கேப்டன் இருந்திருந்தால் நிச்சயமாக கேப்டன் தலைமையில் இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப பிடித்தமானவர். ஆனால் அதை நீ எங்கே பார்த்துருப்பீங்கன்னா மன்சூர் அண்ணனுடைய கல்யாணத்தில், அவங்க வீட்டு கல்யாணத்தில் கேப்டன் வந்து ஒதுங்கி உட்கார்ந்து அண்ணனுக்கு இடம் கொடுப்பார். இன்னும் சொல்ல போனால் இடம் இல்லை, மடியில் உட்காருப்பார். மடியில் உட்காருன்னு சொல்லுவார். சொல்லிட்டு அப்புறம் இவருடைய காமெடிகள்லாம் வந்து சொல்லுவார். அந்த கைத்துல இருந்து இறங்கி வர அந்த தான். ஏன்னா கந்தசாமி காமெடியை பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். அது வந்து கேப்டனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதர் வந்து அண்ணன் கிங்காங். அது மட்டும் கிடையாது, தமிழ் சூப்பர் ஸ்டார் கூட ரஜினி சார் கூட, கன்னடத்து சூப்பர் ஸ்டார் சிவண்ணா கூட, அப்புறம் வந்துட்டு நம்ம ஆந்திரா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார் கூட, அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே சென்னை எக்ஸ்பிரஸ் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கலைமாமணி தேசிய ஜனாதிபதி விருது வாங்கியிருக்காங்க ஜனாதிபதி கையில். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. ஒரு ஜனாதிபதிட்ட அவார்டு வாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இவர் வந்து வாழ்க்கையிலும் சாதிச்சிட்டார், சினிமாவிலும் சாதிச்சிட்டார். வாழ்த்துக்கள். ஆனால் இன்னொரு ஸ்டாரை மறந்துட்டீங்க, ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அவர் கூட நடிச்சிட்டீங்க ராகுல். அதே மாதிரி என் பேர் வந்து நவீந்தர். இப்போ அண்ணன் நான் எப்படி பார்க்குறேன்னா, எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக தான் பார்க்குறேன். அதாவது அண்ணன் ராஜேந்திரன் பேசும்போது சொன்னார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு சம்பளம் வந்து ரெகுலராக இருக்கும், ஒரு மாதம் இருக்காது. திரையுலகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் தன்னோட வருமானத்தில் கரெக்டாக சேமித்து வச்சு ஒரு மகள் திருமணத்தை எப்படி நடத்தினாருன்னு பார்த்தோம். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறாரு, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காருன்றதை பார்க்கும்போது நாங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ரோல் மாடல் தான் எங்கள் அண்ணன். அது அண்ணங்கிட்டே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தமிழக முதல்வர் வந்து கல்யாணத்துக்கு வந்தது உண்மையிலேயே வந்து அண்ணன் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா கட்சிக்காரங்களே சில பேர் வந்து தலைவர் டேட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது, தலைவர் வந்து வெளியூரில் இருந்தாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி அண்ணனுக்காக வந்தார். அதே மாதிரி துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் சரி, மாண்புமிகும் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணனும் சரி, 2 பேரும் வர்றதுக்காக ஃபோன் பண்ணாங்க. அது அண்ணனுக்கு தெரியும். அவங்க 6 மணிக்கெலாம் வரேன்னாங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அப்போ ரெடி ஆகலை. ஆமாம், நான் வந்து 6 மணிக்கெலாம் வந்துடலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வேறு ப்ரோக்ராம் இருக்கனால. அதனால மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா அவங்களும் வந்திருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணா ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு அப்படின்னு சொன்னேன். சரியான தேதி அமைச்சுன்னா அங்கேயும் போய் அவங்கள பார்த்து வாழ்த்துக்கள் பெற்று வந்துடலான்னு. இல்லை, அதே மாதிரி எங்களுடைய அண்ணியாரும் வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து லண்டன் போக வேண்டியது, கல்யாணத்துக்காக 4 நாள் அதை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் அந்நியார் அவர்கள் உங்கள் கல்யாணத்துக்காக லண்டன் போகிற ப்ரோக்ராமை 4 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது தெரியும். ஆனால் பத்திரிக்கை கொடுக்கும்போது அதை சொன்னாங்க அந்நியார், நான் இங்கே இல்லை, நான் வந்து லண்டனில் இருக்கிறேன், ஆனால் பார்த்து சார் இது நம்ம ஆளுங்களாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது கேன்சல் இது பண்ணது எனக்கு தெரியாது. அக்கா, இப்போ உங்களுக்கு கிங்காங் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நபர், எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்தோட அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல மனிதர்னா அவரை சொல்லவே தேவையில்லை. அவரை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு பாசமானவர், நல்ல ஒரு அன்பானவர், எல்லாத்தையும் நல்லா மதித்து ஒரு சின்னவங்க பெரியவங்க இவங்க தாழ்மையானவங்க அவங்க அப்படின்னெல்லாம் அவர்கிட்ட அந்த குணமே கிடையாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரியே சராசரியாக பார்ப்பார். ஆனால் கிங்காங் அவர்களை பற்றி நீங்கள் நினச்சா இந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், இவர் கூட இருந்த நாட்கள் இதுதான் எனக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும்னா என்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவீங்க? நிறையா அவர் கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்.
ஷூட்டிங்கை வந்து 2-3 படம் அவர் கூட பண்ணியிருக்கேன், வடிவேலு சார் கூட காமெடியில். அப்புறம் மேடை ப்ரோக்ராம் நிறைய கூப்பிட்டு போவார், அவரும் கூப்பிட்டு போவார், அவர் சார் கூப்பிட்டு போவார், பிரேம்நாத் சார் கூப்பிட்டு போவார். அப்புறம் இன்னும் 2-3 பேர் கூப்பிட்டு போவாங்க. நிறைய போகிறது இவங்க 2 பேர்த்துக்கும் மேடை ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இந்த மேடை ப்ரோக்ராம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே, இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு நலிந்த கலைஞர்களை வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் மேடை நிகழ்ச்சி வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது பார்த்தீங்கன்னா 13 வயசில் நான் மேடை ஏறினது. அதாவது நாடகத்தில் ஒரு 3 வருஷம் நாடகம் நடித்தேன். அப்போ வந்து பபுன்னு வேஷமாக தான் நடிப்பேன். அந்த மேடையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் அங்கே உள்ள ரசிகர்கள், நம்ம சொந்த பந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்தானு முடிச்சு படம் ரிலீஸ் ஆகி அதில் தவுக்கல் நடித்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, ஊர் சைஸில் அதில் வந்து கலக்கிறாரு, இன்னும் சினிமாவுக்கு போனோம்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்னும் உனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரீச் ஆகலாம், நீங்கள் சினிமாவில் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாமே சொல்கிறாங்க ஐடியா, ஆனால் இதுக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் என்ன பண்ணா எங்கள் அக்கா வீட்டுக்கார் ராதா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தான் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருந்தது, இது எப்படி ரூட் எப்படி எனக்கு தெரில அப்படின்னு தான் அவங்க சொந்தக்காரங்க வந்து அங்கே அண்ணன் இருந்தார் நம்ம சென்னையில், அவர் மூலிமா வந்து அப்படி சேர்ந்துக்கலாம் அப்படியே முயற்சி பண்ணி என்னை முதல்ல அறிமுகப்படுத்தி யாருன்னா என்னுடைய குருநாதர் கலைப்புலி ஜி சேகரன். அவர் தான் வந்து முதல்ல என்னை அறிமுகப்படுத்தார். அந்த முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், பாண்டியராஜன் செந்தில் அதை நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை என்னுடைய முதல் அறிமுகம். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆமாம் பாண்டியராஜன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சொல்லுங்கள். ஏன்னா திரையுலகத்தில் அந்த மேடையில் என்னுடைய முதல் நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலம் நண்பர், என்னுடைய பேர் வந்து பிரேம்நாத். காவல் பூனைகள் ரிலீஸ் ஆனதை எங்களுடைய நட்பு அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 36 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இது குடும்பத்தில் நடக்கிற 6வது நிகழ்ச்சி. முதல் நிகழ்ச்சி வந்து அவருடைய அக்கா, இவர் கூட பிறந்த 4 பெண்மணிகள். முதல் அக்கா வந்து அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தங்கச்சிகள், அவருடைய உழைப்பில் தான் அந்த 3 தங்கச்சி கல்யாணம் வச்சார். 3 தங்கச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவருடைய திருமணம். ஸோ இது 3 4 இதில் நான் கலந்துக்கிட்டேன். அவருடைய கல்யாணத்துக்கு ஃபுல்லாக நான் தான் இருந்து எல்லாம் பண்ணேன். அதை பத்திரிக்கை அடிச்சதுலேருந்து, பத்திரிக்கை கூட்டத்திலேருந்து, விஐபியிலேருந்து ஃபுல்லாக டோட்டலாக 2 பேர் தான் டோட்டலாகவே இண்டஸ்ட்ரியை பொறுத்த எல்லாரும். ஆனால் அந்த இவருடைய கல்யாணத்துக்கு வந்து விஜயகாந்த் சார் எல்லாமே வடபழனி கோயிலில் காலைல கல்யாணம், சாயந்தரம் வந்து பொன்மணி மாளிகையில் வரவேற்பு, ராம்தாஸ் ஐயா, அன்புமணி ஐயா, நிறைய பேர், அதாவது பொலிட்டிக்கல் ஓபிஎஸ் நிறைய பேர் வந்தாங்க, ராதாரவி சார், அப்போ நல்ல பீக்கில் இருந்த எல்லாருமே வந்தாங்க. ஸோ அது ஒரு அக்கா வந்து அப்பா அம்மா பண்ணாங்க. 3 தங்கச்சியிலையும் இவர் கரையேற்றினார். 4வது அவர். இப்போ வந்து 6வது திருமணம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்குது. ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு முக்கியமானவங்க, ஒவ்வொருத்தரை பற்றியாக சொல்ல முடியுமா அவரை பற்றி? இப்போ வந்து நான் இப்போ வந்து விஷயத்துக்கு வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவது நம்ம ஜெயா டிவி அம்ப ரமேஷ், அவரும் நம்ம பிரேம்நாத் வந்து எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து நண்பர்கள். நம்ம 92 அந்த மாதிரி அது நண்பர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுகுமார், நவீந்திர சார், ஷேக் சார், நம்ம அதே மாதிரி இவர் நம்ம ஜூலி பாஸ்கர் அண்ணன், 3 பேர் கூட சொல்லலாம். ஏன்னா நான் கேசட்டில் வந்து இப்போ பாட்டெல்லாம் இது பண்ணுறது அதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். கோடம்பாக்கத்தில் இது ஒரு ஆலமரம்னு சொல்லலாம். என்ன இவருடைய கேசட் வந்து பதிவு பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. 2வது யாருமே இல்லை, ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே. நான் சொன்ன ஸ்டேஜில் சொன்னது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இசைஞானி இளையராஜா வந்து நம்ம பதிவு பண்ணுறாருல மியூசிக், அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவர் கடையில் தான் வந்து இன்னொரு கேசட்டில் பதிவு பண்ணி அந்த சாங் அந்த டியூன் வந்து பிரிப்பாங்க. அது முதல்ல வந்து இளையராஜா சார் ஸ்டுடியோவில் கேட்டதுக்கு அப்புறம் வந்து அடுத்ததாக கேட்குறது யாருன்னா இவர் தான். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அருமையான நண்பர்கள் சுமதி அக்கா, நம்ம மீச ராஜேந்திர சார். அதனால் வந்து எல்லாருமே வந்து நான் ஒரு 30 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்தை வந்து எளிமையாக தான் பண்ணுறதுக்கு என்னுடைய ஐடியா. இந்த பிரம்மாண்டமோ இல்லை பிளானோ அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க, ஒரு துளி கூட கிடையாது. நான் ஒன்று நினச்சது நடந்தது வேறு, புரியுதுங்களா? அதாவது என்னென்னா எங்கள் அம்மா வந்து உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி பிரேம்நாத் என்னுடைய நண்பர் அவர் சொன்ன மாதிரி 5 கல்யாணத்தை வந்து அவங்க தான், எங்கள் அம்மாவுடைய ஐடியாவில் தான் அவங்க தான் எல்லாமே. பாதி வேலை 3/4 வேலை அவங்க தான் பண்ணுவாங்க. நான் சும்மா மற்ற வேலை தான் அதுதான் நான் பண்ணுவேன். ஆனால் அம்மா இறந்தோன்னா நான் வந்து அப்படியே இதுவாகிட்டேன். நான் என்னடா பண்ணுறது, நம்ம காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யார் என்ன எப்படி என்னுடைய பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல.
அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி கலா சொல்லிச்சு, நம்ம வந்து யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். அவங்க தப்பாக சொல்ல, யாருமே நம்ம வந்து சொந்த பந்தமோ நண்பர்களோ யாரும் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நம்ம 2 பேரே போயிட்டு ஒரு கல்யாண மண்டபம், கல்யாண பத்திரிக்கை, கேட்ரிங்கு, நம்மளா அப்படி போயிட்டு நம்ம இது பண்ண விடுதா என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபத்தை எளிமையாக பண்ணதான். நம்ம வந்து அதாவது வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிலாம் பிளான் கிடையாது. நம்ம இப்போ யார் கரண்ட்டில் இருக்காங்க நட்பு வட்டாரத்தில், சினிமா, அரசியல், அப்புறம் வந்து ப்ரோக்ராமு, இப்போ யார் இருக்காங்களோ அப்படி கொடுக்குறதுக்கு தான் நான் 1150 பத்திரிக்கை அடித்தேன். நல்லா கேட்டுங்க, நான் வந்து 2000 3000 அடிக்கலை. நல்லா கேட்டுக்குங்க, ஏன்னா வெளியில் வந்து வேற ஆமாம் அதுதான் இருக்கு, இந்த மேட்டருக்கே வரல, இப்போ தான் டைட்டிலுக்கே வந்துக்கிறேன். அதாவது வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம இதில் முடிச்சிடலாம் அப்படின்னு என்ன பண்ணால், சரி நம்ம வந்து இந்த பத்திரிக்கை, இந்த மண்டபத்துக்கு, இந்த கேட்ரிங்க்கு இவ்வளோ பேருக்கு அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. எப்படி இவ்வளோ தானே. அப்புறம் என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மண்டபம் ஓகே, ஃபஸ்ட்டு கேட்ரிங் எப்படின்னா நம்ம என்னுடைய நண்பர் சின்னத்திரை நவீந்தர். சரி இவரை வந்து என்னென்னா எனக்கு வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், கார்த்திக்னு ஒருத்தர். அவர் தான் வந்து கேட்ரிங். நான் அவரை நம்பர் கேட்குறதுக்காக என் நம்பர் வந்து அதில் இல்லை, அவரது இல்லை, டெலிட் ஆகிடுச்சு. அதனால் இவர்கிட்ட என்ன பண்ணேன், ஏங்க அந்த கேட்ரிங் கார்த்திகை அவர் நம்பர் அப்படின்னு. அப்புறம் அவருடைய ஒரு கதை ஒன்று சொன்னார், எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு ஒன்றால் அவர் என்ன பண்ணார், சரி இல்லைண்ணே அவர் கதை வேறு மாதிரி, ஃபேமிலி மேட்ரு வேறு மாதிரி ஆகிட்டார், அதனால் அதை விட்டுருங்க, நம்ம இன்னும் ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்காரு, அவரை வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு இவரே நிறைவே கூப்பிட்டு போகிறார். அதான் எஸ்ஆர் கேட்ரிங், நீங்கள் பார்த்தீங்களா, அவரே கூப்பிட்டு போயிட்டு நெல்சன் மணக்க ரோட்டில் தான் இருக்கார். சரின்னு சொல்லி 2 பேரும் போனோம். போயிட்டு ஒன்று அப்போ பேசிட்டு இருக்கும்போது இவ்வளோ பத்திரிக்கை அவர் கேட்டார், எத்தனை பத்திரிக்கை அடிக்க போகிறீங்க, எவ்வளோ சாப்பாடு வேணும் அப்படின்னு எல்லாமே வரும் கேட்டார். எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் ஒரு 4-5 மண்டபம் பார்த்தோம். அது எதுவும் செட் ஆகலை. அப்புறம் மாப்பிள்ளையா நவீன்னு சொன்னப்பல கீர்த்தனத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மேரேஜெலாம் வந்து நம்ம எம்பிகே மகளில் வந்து போயிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா கார் பார்க்கிங் மெயின் கரெக்டாக இருக்கும், ஒரு 600 பேர் வரலாம் வரலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நம்ம இதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் அவங்களும் சொன்னாங்க. 600 பேர் 500 பேர் நீ சொல்றது எனக்கு புரியுது. இல்ல அவர் சொல்ற மாதிரி வந்துகிட்டு போயிட்டே இருந்தா ஜனம் கரெக்டா இருந்திருக்கும். அது வந்தவங்க மக்கள் பத்திரிக்கை வச்சது வேற வந்தது வேற. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போய் பேசணும்னு சொன்னது மறந்து போச்சு. ஆமா வருது 600 வந்து போறது கரெக்டா இருக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஆர் அவர் இருக்கார்ல வைரமுத்து, அவர் தான் என்ன பண்ணார், சார் எனக்கு வந்து மண்டபம் எனக்கு அந்த ஆள் தெரியாது, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம ராமராஜன் மேனேஜர் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னு நாங்கள் போயிட்டு பேசிட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்டரிங் ஓகே பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பத்திரிக்கை 1150 பத்திரிக்கை அடிச்சுட்டு அப்படியே இது பண்ணுவோம். இவர் என்ன பண்ணார், நடுவில் வந்து நான் பத்திரிக்கை கொடுக்க என்ன பண்ணிட்டேன், கோயிலில் அந்த முறை இருக்குல்ல கோயிலில் எங்கள் குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டிமெண்ட்டாக ஒரு 4 பேர் அப்படி கொடுத்துட்டு இவர் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நவீந்தர் வந்து என்னென்ன வேலைகள்லாம் இப்போ கல்யாணம் வேலைலாம் எப்படி போய்ட்டுருக்கு, என்ன இருக்குது சொல்லுங்கண்ணா, நீங்கள் எப்போ பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் ஆள்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆள்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு, இல்லைண்ணே விஐபிலாம் கொடுக்குறதுக்கு நான் எல்லாம் பேசிட்டேன், அவர்கிட்ட பேசிட்டேன் இவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ட்டார். என்னங்க இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வாங்கினேன் அப்படின்னு நம்மளை இழுத்து விட்டு வரே இவர் தான் வந்து அப்படி இருக்கு. நான் வந்து வேற ஐடியாவில் இருக்கேன், எளிமையாக முடிச்சிடணும், நம்ம நட்பு வெட்டுறது ஆமா அப்படின்ட்டு நான் ஒரு இதில் இருந்தேன். இவர் என்ன பண்ணார், இல்லைங்கண்ணா போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அன்பில் மகேஷ் சார், அப்புறம் வந்து மா சுப்பிரமணிய சார், அப்புறம் அன்பரசன் அவரு அந்த மாதிரி அப்படியே அதுக்கு முன்னாடி சொல்றேன், அதுக்கு முன்னாடி எளிமைதான், அதுக்கப்புறம் அவர் இழுத்து விட்டது இப்படி என்ன பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் உள்ள வருது, இவர் டிராவல் போது இன்னொரு கேரக்டர் வருது, அதுதான் தாம்பரம் கவின்குமார். அவர் தேமுதிக கட்சியில் இருக்கார். அது என்ன பண்ணிட்டு அவருக்கு ஒன்று ஃபோன் பண்ண, என்னண்ணே ஓகே பண்ணிட்டீங்களாண்ணே, பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்கலாமாண்ணே அப்படின்னாரு. ஆமாம் கொடுக்கலாங்க, அதாங்க இந்த மாதிரி நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், வந்தவாசி போகிறேன், அங்கே போய் எங்கள் சரிண்ணே சொந்தக்காரெல்லாம் கொடுத்துட்டு வாங்க, நான் அந்நியார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படியே சுதீஷ் சார்கிட்ட வாங்கிட்டோம்னா அவரு எடுத்துகிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்நியாருக்கு கொடுத்தேன். சரி, ஏன்னா கேப்டன் அவர் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளை ரொம்ப விரும்புவார்ல, ஆனால் கேப்டன் இருந்ததுனால கண்டிப்பாக அவருடைய தலைமையில் தான் நான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பேன்.
ஆனால் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அண்ணியார்கிட்ட கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டாரு, எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம ஒவ்வொருத்தராக போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு உதயநிதி சார், அப்புறம் வந்து அப்படியே சரி அப்படியே நம்ம வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆனது வந்து எங்கன்னா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ஐயாட்ட போய் சின்ன ஐயாட்ட போய் கொடுத்தது தான் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அது நான் ஃபஸ்ட்டு அதுதான் கூப்பிட்டாரு. அதுதான் ஸ்ப்ரெட் ஆனது. அது இல்லை அது என்ன விஷயம்னா அவங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நான் அப்பயும் கவின் கிட்ட சொன்னேன், வேற ஒரு பிரச்சனை போயிட்டு கவின் அது வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதில் வேணாம் அப்படின்னு. இல்லைண்ணே நம்ம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. போன உடனே பார்த்தா சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அன்புமணி ஐயாவுக்கு தான் அவர் தான் ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்தாரு. ஏன்னா அவர் என்னுடைய கல்யாணத்துக்கு வந்தார், என்னோடய கல்யாணத்துக்கு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இதுவாக வந்தார், வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அது வர பத்திரிக்கை கொடுக்கும்போதே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வந்தீங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு கொடுத்துட்டு வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரோ ஒருத்தர் வடப்பயணி கார்த்திகா அவர் வந்து வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறாரு, அண்ணா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. அவர் தான் அதான் ஒரு படத்தில் இதில் ஒரு படத்தில் பத்து வச்சுட்டே பரட்டேன் அப்படின்னு வரல, அந்த மாதிரி 10 வச்சுட்டார் அவர். இது என்ன ஆச்சுன்னா அப்படியே போய் அப்படியே பயங்கரமாக ஃபேமஸ் ஆக. இப்போ நாங்கள் யாருக்காவது ஒரு விஐபிக்கு நாங்கள் பத்திரிக்கை கொடுக்கும்போது பார்த்தேன் அதானே அவங்களே சொன்னாங்க. ஆமா அமைச்சருக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களே சொன்னாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. ஓ மினிஸ்டர் எல்லாருக்குமே லதா மேம், அகில சாருடைய லதா மேம் அவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா பத்திரிக்கை கொடுக்கும்போது நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்குறீங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிருந்தாங்க எல்லாரும். ஆரம்பிச்சு அக்கு வரைக்கும் கொடுத்துட்டீங்க. கேளுங்க, அவர் கொடுக்காத 2 பேர், ஒன்று நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள், இன்னொன்று ட்ரம்ப். ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்டாருண்ணே, ட்ரம்ப்புக்கெல்லாம் மெயில் அனுப்பிச்சிட்டு மெயில் ஓட்டிங்க. அதுதான் நம்ம சொன்னோமே, ஏன் வந்தா என்ன தப்பு, டைம் இருந்தா அவருக்கும் வைப்போங்க. அப்புறம் இப்போ இப்படி போச்சா, இப்போ என்னன்னா ஒரு பத்திரிக்கை நான் கொடுத்துட்டு வரல, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி சிவகார்த்திகேயன் சார் கொடுத்தேன், விஷால் சார் கொடுத்தேன், இப்படி கொடுக்குறேன். இது வந்து என்ன பண்ணா இன்றைக்கி யாரு கொடுக்குறேன்னா உடனே அப்டேட் பண்ணிவிடுவேன் ஃபேஸ்புக்கில், இன்று இவரை பார்த்தேன், நான் பத்திரிக்கை கொடுத்தேன், இந்த மாதிரி இப்படி அங்கே தான் மாட்டிக்கிட்டேன் மேட்டுக்கு வர. இது நல்லா ஆனால் பார்த்தா லைக்கு பயங்கரமாக வருது, விவசாயி நல்லா பயங்கரமாக வருது, பரவாயில்லையே சரி கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறது ட்ரெண்டிங் ஆகணும் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணேன், இதை போட்டேன். ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாம் என்ன பண்ணிட்டு போட்டு தள்ளி இவரை பார்த்து அவரை பார்த்த வீடியோ பேசுனது டி ராஜேந்திர என் படத்தில் நீ நடிக்கிறாடா அப்படின்ட்டு அந்த 1150 பத்திரிக்கை எத்தனை பத்திரிக்கை கொடுத்தீங்க, அதுல கொஞ்சம் மிச்சமாயிடுச்சா? கொடுக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நவீன் சார், எல்லாரும் கொடுத்த 10 எக்ஸ்ட்ரா ஒரு 100 பத்திரிக்கை அடிச்சேன். அது தெரியுமா உங்களுக்கு? 10 நம்ம பாண்டியன் இருக்காருல்ல, ஆட்டோ பாண்டியன், அவர் தான் வந்து பத்திரிக்கை தலைவர், 4 பத்திரிக்கை தான் இருக்குது அப்படின்னு. இப்பயே சொல்லிவிடுங்க, அடிச்சிருங்க 100 பத்திரிக்கை கொடுத்துருவோம் அப்படின்னு மறுபடியும் 100 பத்திரிக்கை அடிச்சு மறுபடியும் கொடுத்துட்டு எல்லாருமே பத்திரிக்கை வச்சுட்டு போது அண்ணன் சொன்னார், அண்ணன் இதோட இல்லை சுக்கு முடியல, டயர்ட் ஆயிடுச்சு, 2 நாளைக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுக்க போகிறேன், கல்யாணத்துக்கு முதல் வரைக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் சுகு வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஃபோன் பண்ணி எப்படின்னா போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல, இந்த மாதிரி போயிட்டுருக்கேன் முடியல, இன்னும் நிறைய பேர் இருக்கணும். அப்புறம் இவர் என்ன பண்ணார், அண்ணே என்கிட்ட ஒரு 10-20 பத்திரிக்கை கொடுங்க, நான் போயிட்டு அங்கே கொடுத்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுல இவர் ஒரு 20 பேருக்கு இது பண்ணாங்க. ஒரு 20-25 பேருக்கு நானே கொடுத்தேன். ஆமாம். ஆனால் என்னன்னா ஓடி பத்திரிக்கை வச்ச பல பேர் பல காரியங்களை அவங்களோட சொந்த விஷயங்களால் வர முடியாமல் போயிருக்கலாம், அது அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, ஏன்னா எல்லாராலையும் வர முடியாது, இந்த வந்திருப்பாங்க. ஆனால் வைக்காதவங்க தான் நிறைய பேர் வந்தாங்கங்கிறது தான் அந்த இது பெரிய ஹைலைட்டு. ஒன்று ஒரு 2000-3000 பேர் எதிர்பார்த்த இடத்துல ஒரு 10,000 பேர் வந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஹைலைட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா ஒருத்தங்க கூட ஏன்னா ஒரு 1000-1000 பேருக்கு மேலே சாப்பாடு இதாகலை, ஆனால் வந்த யாருமே இதை ஒரு குறையாக சொல்லவே இல்லை, அது எங்கள் வீட்டு கல்யாணங்க, எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்க, இதில் கிடைக்கிறதால ஒன்றும் நிறைய பேர் வெளியே போய் சாப்பிட்டுட்டு ஒரு அன்பாலே பாசத்தாலே வெளியே போய் சாப்பிட்டுட்டு போனாங்கிறது மிகப்பெரிய பெருமை. இல்லைன்னா எல்லாரும் சரியில்லை இது சரின்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. காரணம் அண்ணன் வந்து தமிழகத்துடைய செல்லப்பிள்ளை மட்டும் இல்லை, சூப்பர் டாடி. தலைவா இன்னும் யாருக்காவது பத்திரிக்கை கொடுக்கணும்னா சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சார், அப்புறம் கரெக்டு, அப்புறம் வந்து யோகி பாபு சார் கொடுத்தா, அப்புறம் வந்து நம்ம தலை அஜித்து, அதனுடைய அதாவது அவர் தலைனா இவர் உடம்பு, நம்ம சுரேஷ் சந்திரா அவர் போய் பார்த்துட்டு அவர் தான் பத்திரிக்கை லாஸ்ட்டு அதான் 7 மணி இருக்கு மத்தியில் 7 மணி இருக்கும் கொடுத்துட்டு அவரு திட்டுறாரு, ஏங்க நீங்கள் அழகுறீங்க எதுக்குங்க அப்படி. இல்லை சார் நேரடியாக கொடுக்குறது தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு அப்படி வந்துட்டு தான் ஒரு பத்திரிக்கை கொடுத்து, அதாவது 1 மாதம். அப்புறம் நம்ம ஷேக்கிட்ட நான் சொன்னேன்,
இந்த மாதிரி நம்ம தலைவர் வந்து கரெக்டாக இது பண்ண முடியல, யார் வடிவேல் சார். அப்புறம் இவர் தான் என்ன பண்ணார், சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 தடவை போனேன் ஆஃபீஸுக்கு, வடிவேல் சார் ஆஃபீஸுக்கு 3 வாட்டி போனேன், 3 வாட்டி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மேனேஜரு, மேக்கப் மேனு அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அது எப்படி அதுக்கப்புறம் மேனேஜர் சார் சங்கர் சார் தான் ஹெல்ப் பண்ணி சார்கிட்ட வடிவேல் சார்கிட்ட பேசி கடைசியாக வச்ச பத்திரிக்கை அஜித் சார் தான். ஆமாம் இல்லை உங்களோட கடைசி பத்திரிக்கை அஜித் சார். ஆமாம். ஆனால் இப்போ வடிவேல் சார்கிட்ட வந்து பேசி மேனேஜர் சங்கர் சார் பேசி அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்த்து, வீட்டில் போய் அண்ணனை பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இப்போது வடிவேல் சார் வந்து அவர்கிட்ட பேசினார், ஈவினிங் வந்து பேசினார். அது எப்படி நான் எதிர்பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு அது? அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து லயலில் வந்து இந்த மாதிரி பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி வந்து மேனேஜர் மேக்கப் பண்ண வந்தாங்க, வந்து பார்த்துட்டு பேசிட்டு கிங்கு நான் வரலாம் தான், என்ன எங்களுடைய கோயில் அதாவது குலதெய்வம் கோயிலுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கேன். 2வது பிரபுதேவா சார் படம் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா டிஸ்கஷன், அதனால் வர முடியல. நான் சென்னைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக மனம் 2 மாப்பிள்ளை பொண்ணு வர சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்க்குறீங்கண்ணா, எப்போ பார்க்குறீங்க தெரியல சொன்னார்னா நாளைக்கு கூட போய் இப்போ கூட போயிடுவேன். ஆமாம், நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கண்டிப்பாக வைகை புயலோட நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். தலைவா, சிவகார்த்தியன் சார் எப்படி வந்தார், திடீர்னு வந்து நிற்கிறாரு, நாங்கள் ஆமா, பயங்கர ஷாக் என்ன ஆகிட்டோம். பேசுனாங்க? சொல்லவே இல்லையா அதை பற்றி எதுலையுமே? சொல்லுங்க. இல்லை சிவகார்த்திகேயன் சார் வந்து வரதாரா இருந்துதான், அன்னைக்கு அவர் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங் போகிறதால அன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோகன் ஒருத்தருக்கார், ரசிகர் மன்ற மாநில ரசிகர் மன்ற தலைவர் மோகன் சார், அவர் மூலியமாக தான் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் வந்து வீட்டுக்கு வராரு, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் தானே இருக்காங்க, வெளியே எங்கேயும் போலையே அப்படின்னாங்க. இல்லை எங்கேயும் போகல சார், வந்து இருக்க சொல்கிறேன் சார். திடீர்னு பார்த்தா ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா வந்துட்டார் சார், நேராக வீட்டுக்கே வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சில விஷயம்லாம் எப்போ வந்தீங்க, வீடு எப்போ வந்தீங்க, எந்த ஏரியாவில், அப்போ தான் சொன்னேன், சார் நான் உங்களை மாதிரி தான் சார் கஷ்டப்பட்டு யாருடைய பின்புலம் இல்லாமல் தனியாக போராடி நீங்கள் வந்த மாதிரி தான் சார் நான் வந்தேன். இல்லை உங்களை பார்த்து தான் நாங்கள் நீங்கள் வந்த மாதிரி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் இந்த மாதிரி தான் அப்படின்னு அப்புறம் ரொம்ப பாராட்டி பேசி, ஏன்னா என்னுடைய மகள் வந்து சிவகார்த்திகேயனுடைய தீவிர ஃபேன். ஆமாம், அதை அவர் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன், அதனாலே அவர் நேரடியாக வந்து இன்னொரு ப்ளஸ் சார், அதாவது வந்து அவர் கல்யாண தனிக்கு வந்திருந்தாருன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் பாருங்கள், ஈஸியாக ஃப்ரீயாக உங்கள் ஸ்ட்ரீட்லேயே நடந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட அழகாக ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. உண்மையிலே பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்று நிறைய பேர் வந்துட்டு கிட்ட வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. தேவயானி மேடம் இந்த மாதிரி நிறைய உள்ள வர முடியாது. பாக்யராஜ் சார் எல்லாமே. அப்புறம் பாண்டியராஜ் சார் கூட வந்தார். பாண்டியராஜ் சார் வந்து நான் சொன்னேன், வேண்டாம் சார் இருக்கட்டும், நான் மாப்பிள்ளை பொண்ணு கூட கூப்பிட்டு வரேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஆசை. இல்லை அது வீட்டுக்கு வரதான் கரெக்டாக. இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. மன்சூர் அலிகான் சார் பேசியிருக்காரு, வீடியோ போட்டிருந்தாரு, மன்னிப்பு வீடியோ. அதெல்லாம் எதுக்கு அவர் சொன்னாவே போதும். அது அதோட ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, வரும்போது பிரியாணி எடுத்து வைன்னு சொல்லியிருக்காரு. அது நான் போன வாரமே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இப்போ விருந்துக்கு நம்ம அவரை பார்க்க முடியலையே. அதுதான் அவர் வந்து வேற ஷூட்டிங்கில் இருக்காரு, ஏதோ ஒரு படம் சாங் நடக்குதான், அதனால நான் வந்து கேப்பு கிடைச்சா நான் வரேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ எல்லா நண்பர்கள் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு நான் வந்து, ஏன்னா சொந்த பந்தம் எல்லாரும் யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் நண்பர்களாக வந்து நான் பண்ணுறேன் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அன்பால் வந்து நிறைய பேர் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே வந்து நான் என்னுடைய இதில் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. இவெல்லாம் நாடகத்துல போலீஸ் வேஷம் போட்டா கூட நம்ப மாட்டாங்க. இவனை நம்பி நீ 2000 ரூபாய் கொடுத்தியா? அது உங்க காம்பினேஷன். அதாவது என்னன்னா, அந்த பத்திரிக்கை ஏன் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னா, அந்த பத்திரிக்கை பார்த்து எல்லா மக்களும் வந்து சரி இவ்வளோ நடிகர்களுக்கு இவ்வளோ அரசியல் தலைவருக்கு இவர் வந்து பத்திரிக்கை வச்சாரு, இவங்கெல்லாம் போய் நேரடியாக போனால் பார்க்கலான்னு சொல்லி தான் எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம், ரோட்டில் போகிறவங்களாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் இது பண்ணிட்டு வந்து உள்ளே பார்த்துட்டு போகிறேன். அதனால பஸ்ஸில் பரிபரி எனக்கு இதெல்லாம் உள்ளே நடக்குது. இப்படி வந்தால் நான் என்னவே பண்ண முடியும்? நான் எத்தனை பேருக்கு தான் சாப்பிடுறது, எந்த கல்யாணம் பண்ணுறதா பார்க்குறேன். இன்னொரு தெரியுமா, பத்திரிக்கை வச்சது 25%, வெளியிருந்து வந்தது 75%. இது நான் எங்கே போய் அதே மாதிரி இல்லை அதே மாதிரி போலீஸ் ரிப்போர்ட்டு ஒரு 10 மணி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் வந்துட்டாங்க டோட்டலாக. ஸோ அந்தளவுக்கு போலீஸ் ரிப்போர்ட் சொன்னாங்க. அதேமாதிரி நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டரு எல்லாருக்குமே, டிசி, ஏசி எல்லாருக்குமே இதில் நன்றி தெரிவிக்கணும். அதை விட இந்த கல்யாணத்தை வந்து
இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக உலகம் உள்ள எடுத்து போய் கொண்டு போயிட்டு வந்த நம்ம சினி உலகத்துக்கு கிங்காங் குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய எல்லாருடைய குடும்பத்தின் சார்பில் இயக்குனர் அவர்களுக்கும் பாண்டியனுடைய புதல்வர் பாலா அவர்களுக்கும் மற்ற ராகுல் தம்பி அவர்களுக்கும் மற்ற எல்லா கேமராமேன்களுக்கும் உதவியாளர்களுக்கும் டோட்டல் யூனிட்டுக்கு நம்ம கிங்காங் குடும்பத்தின் சார்பிலும் எங்களுடைய எல்லாரும் குடும்ப சார்பில் மனமார்ந்த நன்றியிலும் அடுத்த நிகழ்வுகள் சந்திப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் திருச்சி சமயபுரம் ஷூட்டிங் போனேன். வேற ஒரு ஷூட்டிங்கில் வந்து சிங்கம்புலி அண்ணன் இருந்தார். அப்போ நானும் சுப்ராஜ் அண்ணனும் அவரை போய் சிங்கம்புலி அண்ணன் நடிகர் சிங்கம்புலி அண்ணனை போய் பார்த்தோம். அவர் எடுத்த உடனே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? கிங்காங்கு அசத்திட்டான், சத்தியமா. அப்போ எந்த அளவுக்கு எல்லார் மத்தியிலையும் ரீச் ஆகிருக்கு பாருங்க. அதுக்கு வந்து சோசியல் மீடியா, சினி உலகம் அது பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் முக்கியமான தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர் வந்தது தான் வந்து அது வேற லெவலில் சிறப்பாக இருந்துச்சு. அது அந்த விஷயத்தை ஒன்று பதிவு பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து வடபழனி ஏசி கௌதமன் சார் அவரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் ஒரு விஷயமா. அப்போ அவர்கிட்ட பேசினா, சார் நாளைக்கு நம்ம நண்பரோட கல்யாணம் இருக்குது. ஆமாம்மா தெரியும் இல்லை சீமுங்கெலாம் பத்திரிக்கை வச்சுருக்காரு. ஆமாம்மா ஆனால் அவர் வர்ற மாதிரி எதுவும் பிளானில் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தா முதல் ஆளாக அவர் தான் வந்து நின்றுட்டுருக்காரு. ஏசி சார் நின்றுருக்காரு. என்ன சார் இல்லை வராங்க அப்படின்னா அப்புறம் வந்து விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க எப்படின்னா, இல்லை நம்ம போகிறது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அவர் சின்ன நடிகர் பெருசாக அவர் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலை, நான் வர்றேன்னு சொல்லிட்டா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பெரிய அளவில் ஏதாவது கட் அவுட்லாம் வச்சு இருக்கிற அரசியல்வாதிகள் மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து குழுமி இந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடும். சின்ன மண்டபத்தில் வச்சுருக்காரு, முன்கூட்டியே ஐஎஸ் அந்த அந்த பார்வையிடுற ஆட்களெல்லாம் அனுப்பிட்டு அவர் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே சொன்னால் போதும். மக்களை யாருமே வெளியேற்றாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, இருக்கிறவங்களை அப்படியே வழியை இது பண்ணிவிட்டு நான் போய் பார்த்து வந்துடுறேன் சொல்லி வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. 5 மணிக்கு தான் ஒரு ஞாபகப்படுத்துறாரு. 5 மணிக்கு தான் இந்த மாதிரி சரியான திட்டமிடல். அதே மாதிரி அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து ட்ரெண்டிங்கு, அண்ணன் கல்யாணம் ட்ரெண்டிங்னா கல்யாணத்தில் பல விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆச்சு. அதில் நம்ம ராஜேந்திரன் அண்ணன் பண்ண ஒரு விஷயம் கூட ட்ரெண்டிங். ஆனால் இல்லை என்னன்னா அது விளக்க சொல்லணும். என்னன்னா முதல்வர் வந்து இங்கே நம்ம எல்லாருடைய மூத்தவர், அவரும் திரையுலகத்தில் பயணிச்சிருக்காரு. அண்ணனும் அவரும் ஒரு படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. தமிழக முதல்வரோட ஒரே ரத்தம்ங்கிற படத்தில் முதல்வரோட நான் நடிச்சிருக்கிறேன். ஆமாம், அது வந்து 1988 அதில் நான் நடிச்சிருக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நாசர் அண்ணன் உள்ளே வரும்போது, நடிகர் நாசர் அண்ணன் உள்ளே வரும்போது மண்டபம் வாசல்லையே மூத்தவர்ன்ற முறையில் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். அதெல்லாம் யாரும் அந்த இடத்துல ஆளுங்க இல்லை, படம் பிடிக்கல. அண்ணன் முதல்வர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, வைரல் ஆகிப்போச்சு. அது மீடியாவில் கட்டம் கட்டி வட்டம் கட்டி கேப்டனுடைய விசுவாசி பாட்டெல்லாம் போட்டு, அதாவது அது ஒரு சபை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேப்டனே முதல் கட்சி ஆரம்பிக்கும் போது தலைவர் கலைஞர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினான்னு சொல்கிறாங்க. அப்போ அவரோட விசுவாசி மூத்தவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா தப்பு இல்லைல்ல. அதனால் அதெல்லாம் வந்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையுமே தவறாகவே எடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல கண்ணோட்டத்துலையும் பாருங்கள். ஐ லவ் யூ. நல்ல கண்டென்ட். இருங்க நவீன் சார், உங்களை மாதிரியே எல்லாருமே நம்பிட்டா பரவாயில்லைங்கள, பாதி பேர் அப்படி தூக்கி கொடுத்துலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ அண்ணனோட இது நீங்கள் கூட நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, வடிவேல் அவர்கள் மொய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறாரு அண்ணனுக்கு. என்ன கேக்குறீங்களா? ஆமா, பல இருக்கீங்க கண்டென்ட்டை மாட்டி விடுறாரு. இல்லை ஆக்சுவலாக வந்து எவ்வளோ வச்சாருன்னு கவரை பிரித்து நம்ம கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். அது 1 லட்சமா இல்லை 2 லட்சமா இல்லை எவ்வளோன்னு தெரியல. ரைட் ஓகே. அதாவது இதை இந்த கொஸ்டின் நான் வந்து பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஏன்னா அவருக்கு பிடித்தமானவர் அவரு, அதனால இல்லை நான் முடிச்சுக்கிறேன். திரு வடிவேல் அவர்களுக்கு பிடித்தமானவர் அண்ணன் கிங்காங் அவர்கள், அதனால் அவர் 1 லட்ச ரூபா வச்சிருக்கிறாரு. பட் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்கத்தங்கம் கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அத்தனை கல்யாண செலவையும் அவர் தான் பார்த்துருப்பார். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது.
இப்போ நீங்கள் வந்து இவரோட நிறைய இடங்கள்ல நிறைய தருணங்கள்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அவரை பற்றி அவரோட அந்த வளர்ச்சி இப்போ வரைக்கும் இவர் ட்ரெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்திருக்காரு, அந்த விஷயத்தை பற்றி இல்லை அண்ணன் இனிமேலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அண்ணன் தான் ட்ரெண்டிங்கில் இருப்பாரு. ஏன்னா ஒரு மெகா பட்ஜெட் படம் ஓடிட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு அது அவர் என்னன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் டோனி மாதிரி தான். தலை என்னைக்கும் கிரிக்கெட் இருந்தாலும் சச்சின் மாதிரி இன்னைக்கு டோனி மாதிரி என்னைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்களை போன்ற கலைஞர்களை கூட இருக்கிற ஒரு நல்ல மனிதராக என்றைக்குமே அவர் பரிமளிச்சுட்டு இருப்பார். காரணம் வந்து இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு முன்மாதிரி ஆகிட்டார். ஸோ அண்ணன் கூட வந்து கிட்டத்தட்ட நான் வந்து சென்னைக்கு வந்து ஒரு 97-98 பழக்கம். அப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சு அப்புறமா டிவியில் பண்ணுவேன், எல்லாமே பண்ணிருக்கோம். நிறைய என்னோட டைரக்ஷனில் படம் பண்ணும்போதும் அண்ணனோடைய பெரிய ஒரு கேரக்டர் ஒன்று ட்ராவல் பண்ண வச்சேன். ஏன்னா என் கூட 20 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வர எல்லாருமே நான் இருக்கிற எடுத்த படத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் நடிக்க வச்சேன். அதில் அண்ணனும் வந்து முக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ப்ரோக்ராம் கேட்டு போயிடுவார். இன்னொன்று நாங்கள் இங்கே நடக்கிற நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லையும் தாண்டி வெளிநாட்டுக்கு நிகழ்ச்சி நிறைய போவோம். அப்போ துபாயில் ஒரு வாட்டி அண்ணன் மனோபால் அண்ணா இப்போ இல்லை, அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு, டேய் தம்பி நீங்கள் நான் முன்னாடியே போயிடுவேன், ஏன்னா வந்தவங்களெல்லாம் நின்று ஒரு நாள் சுற்றி காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு துபாயில் மஸ்கட்டில் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தோம். அப்போ நான் அவர் சொன்னார், முத்துக்காலை இவரும் டப்பிங் இருக்குண்ணே, எனக்கு இது இருக்குண்ணே, நிகழ்ச்சி இருக்குன்னு போகணும்ட்டாங்க. நானும் அவங்களோட தானே வர்றேன், நான் நிறைய லக்கேஜ் வாங்கிட்டேன், நான் வரும்போது நீங்களும் உங்களோட பேரில் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கிங்க, ஏன்னா அப்போ மொத்தமாக எல்லாரும் எடுத்து வர முடியாது. பிரிச்சுருக்குன்னு நிற்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணாலும் போய் வெயிட்டிங்க, இவர் வருவார் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 ஹவர் கழித்து நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. கொஞ்சம் கழித்து ஒரு ஃபோன் வருது, சுகு என்ன ஃப்ளைட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஃப்ளைட்டை விட்டுட்டிங்களா? ஏண்ணே அப்படின்னா, இல்லை மனோபாலனை வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போனாரு, எங்கள் லக்கேஜ் அனுப்பிச்சு அது உள்ளே போயிடுச்சு, மனபாலனை காணோம் அப்படின்னு இந்த லைனில் ஃபோன் வருது. 3 மணி நேரம் கழிச்சு, அடே நான் சென்னை வந்து இறங்கிட்டேன்டா. சென்னை வந்து இறங்கிட்டீங்களா? எங்கடா 2 பேர்த்தையும் காணோம், நீங்கள் எப்போல்லாம் போனீங்க? நான் 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேனே. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் நிற்கிறல, எங்களுக்கு கிராஸ் பண்ணிட்டா போயிருக்கேன், நாங்கள் அவர் பாட்டுக்கு வந்து எங்கே இறங்கிட்டாரு. இறங்குனதுக்கு அப்புறம் அவருக்கு முத்துக்காலை வந்து ரொம்ப பயம் வந்துச்சு, வேத்துச்சு அவருக்கு. நான் பயப்படவே இல்லை, இன்னும் பிச்சை அடிச்சுதான் நம்ம வந்து மெட்ராஸ் போடுவோம். ஆனால் அவருக்கு கொஞ்சம் வேண்டுறேன் இருந்து கவலைப்படாதீங்க, எவனாவது ஒரு தமிழக்காரன் இருப்பான், வா ஒரு டீ சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ண சொல்லிட்டு உட்காந்து அங்கே ஒரு தமிழ் ஆள் பேசினான். நல்ல வேலையாக என்னோட விசிட்டிங் கார்டு நம்ம தங்கி ஹோட்டல் விசிட்டிங் கார்டு வச்சுருந்தார் இவர். அதுக்கு ஃபோன் பண்ணி என்ன பிடிச்சிட்டாரு. நாங்கள் அங்கேருந்து 1 மணி நேரம் அவங்க ஏர்போர்ட் வரதுக்கு வந்து அவர் திருப்பி கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்து அடுத்த நாள் ஃப்ளைட்டில் நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் சொல்லுவார், என்ன எவனாவது லக்கேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி பாருங்க. இல்லை இதே மாதிரி தம்பி ஒரு சம்பவம் ஜனவரி 19ஆம் தேதி முடிச்சுறேன் அண்ணனை பற்றி. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமாக இருக்கட்டும், இனிமேல் அண்ணனுடைய குடும்பத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் எங்களுடைய எல்லோருடைய பங்களிப்பு எப்போவுமே இருக்கும். காரணம் என்னென்னா, இவர் ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ தான் அப்படின்னு வேறு அடிகளுக்குள்ளே வேணால் இவர் அடைக்கிடலாம், ஆனால் வார்த்தைகளுக்குள்ளே அடங்காத ஒரு விஷயம் இவருடைய லைஃப்பும் சரி, அவருடைய குடும்பமும் சரி, இவருடைய வாழ்க்கை விஷயமும் சரி. இன்றைக்கி நிறைய பேருக்கு எப்படியா வாழணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வாட்டி எனக்கு ஒரு பிறந்தநாள் வந்தப்போ நம்ம லொல்லு சபா உதயான்னு இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு பிறந்தநாள் என்ன வாழ்த்துங்கன்னு நானே வாழ்ந்தே கேட்டேன். அவர் என்ன மாதிரி சொன்னார், உனக்கு என்ன எல்லாமே தெரியும், உனக்கு என்ன வாழ்த்துறது, வாழ்ந்தால் சுகுமார் மாதிரி வாழணும்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அப்படின்னாரு. ஏன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த வார்த்தை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காட்டிக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஆள் எங்கள் அண்ணன் தான். ஸோ அதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதும் சரி, இனிமேல் நாங்கள் போக போகிற பயணத்துலேயும் சரி அண்ணன் கூட இருக்கிறது எங்களுக்கு பெருமையான சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம், ஜனவரி 19ஆம் தேதி பாம்பேயில் மல்லாடு ஒரு ஏரியா, நம்ம தமிழ்காரங்க ஏரியா, நானும் அண்ணனும் நிகழ்ச்சிக்கு போகிறோம். இங்கே ஏர்போர்ட்டில் இந்த ஒரிஜினல் ஆதாரெல்லாம் என்கிட்ட இருந்தது, இவர்கிட்ட ஒரிஜினல் ஆதார் இல்லை. ஆனால் மெட்ராஸில் விட்டுட்டாங்க. பாம்பேயில் நாங்கள் நிகழ்ச்சியெலாம் முடிச்சுட்டு பாம்பேயில் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வர்றோம், நான் ஆதார் கார்டு காட்டுறேன், என்னையை விட்டுட்டாங்க. இவர்கிட்ட வேர் இஸ் யுவர் ஆதார் கார்டு அப்படின்னு ஹிந்தியில் வேறு சொல்கிறாங்க. இப்போ நம்மள தான் ஹிந்தி கற்றுக்க விடலையே. இவர் ஹிந்தி தெரியல, எனக்கும் ஹிந்தி தெரியாது. நாம் ஓட்ட இங்கிலீஷில், சார் வி ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை, வி ஆர் தமிழ் ஆர்டிஸ்ட். இவரை பார்த்தோன்னே, இவர் தமிழ் ஆர்டிஸ்ட் நம்பலாம். இவர் என்ன பண்ணுறாரு, பட்டக்குன்னு செல்ஃபோன் எடுக்கிறாரு, எடுத்துட்டு என்னமோ ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறாரு. பார்த்தா ஷாருக்கான் இவர் கிஸ் அடிச்சுட்டு அந்த போட்டோவை அப்படி காட்டுறாரு. அவன் ஷாக் ஆகிட்டான். அவன் ஏர்போர்ட்ல பெரிய ஆஃபீஸரு, அவன்
ஷாக் ஆயிட்டு யாரா இந்த மனுஷன்? கேளுங்க ஒண்ணுமே சொல்ல தும் ஜாவ் ஜாவ். அதான் உங்களுக்கு ஐடி இல்ல கார்டு. இல்ல ஆமாங்க. அவர் மனசுல ஏன்டா பெரிய ஐடி கார்டுங்க அது. ஷாருக் கான் சார் அந்த 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 ஸ்பான்டேனியஸா அந்த திங்கிங் வருது பாருங்க நமக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன், இனிமேல் ஷாருக் கான் போட்டோ வச்சு அமெரிக்காக்கே போகலாம். அண்ணே அது இன்டர்நேஷனல் பாஸ்போர்ட். பெங்களூர் போனீங்கன்னா பெங்களூர் போனீங்கன்னா புனித் ராஜ்குமார், சிவண்ணா 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 இந்த பக்கம் போனா சிரஞ்சீவி சார், அந்த பக்கம் போனோம்னா கேரளால யாரு? கேரளாவில் கிடையாது. கேரளா ஐடி இல்லை. இல்ல இப்போ நான் சொன்னதை நம்புறீங்களா? ஷாருக் கான் சார் அடுத்த கல்யாணத்துக்கு வராருன்றத கன்ஃபார்ம். தெலுங்குல வந்து ஆந்திரா சிரஞ்சீவி சார். சிரஞ்சீவி சார். அண்ணே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த விருந்துக்கு வந்து இவங்க எல்லாருமே சிறப்பிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா எல்லாருக்கும் நன்றி. ராகுல் அது ஒரு விஷயம். ராகுல் ஒரு விஷயம். ஜப்பான் நான் சொன்னேன்ல, ஜப்பான் அவர் தான். நான் தமிழ்நாட்டு ஆளு தான். பேர் வந்து ஜப்பான். இல்ல ராகுல் தம்பி நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இவர் வந்து நிறைய வந்து வெளியில விளம்பரப்படுத்தல. இல்லன்னா இங்க விருந்து வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல ஒருத்தர் கேட்டார் சார் எங்க வச்சிருக்கீங்க விருந்துன்னாரு. சொன்னது ஃபர்ஸ்ட் டே பட்டுதே போதும். நாங்க ராசிமா சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் போட்டா ஒண்ணா போறோம். இது வந்து ரகசிய விருந்து. ரொம்ப 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 நன்றி. நன்றி ராகுல். நன்றி சினி உலகம் மீடியாவுக்கு வணக்கம். கிங் காங் வீட்டு கல்யாண விருந்து சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ் ட்ரூலிவ் இந்தியாஸ் ஃபைனஸ்ட் கோலிவிங் ஸ்பேஸ் அண்ட் நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங் 9841228448. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Taste the daily.